கஷ்டம் ஆச்சு. இப்படி திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்தாலுமே கூட இத நம்ம பயன்படுத்திக்கலாமா? இல்லையா? அப்படின்லாம் ஏன்னா திடீர்னு குடுத்த செக்க அது வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்ற எண்ணமெல்லாம் வந்து அவருக்கு வந்துட்டே இருந்தது. சரின்னு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, போயிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போறாரு. போயிட்டு ஒரு பீரோ திறந்து அந்த செக்க உள்ள வச்சுடுறாரு. வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப்ங்களலாம் அவருடைய உதவியாளர முதல்ல கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிடு, எல்லா ஸ்டாஃப்ங்களையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணு. நம்ம வந்து எ எதனாலலாம் நமக்கு நஷ்டமாச்சு? ஏன் கடன் அதிகமாச்சு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணணும். அத பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு அதே மாதிரி அந்த உதவியாளர் வந்து மீட்டிங் ஏற்பாடு பண்ணிடுறாரு. பண்ணிட்ட பிறகு எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. இவர் வந்து நெறைய விஷயங்கள அலசி ஆராய்ஞ்சு பேசுறாரு. எதனாலலாம் நஷ்டமாச்சு? எதனாலலாம் கடன் அதிகமாச்சு? அப்படிங்கிறதெல்லாம் பேசுறாரு. சரி, இப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ட்ட ரூ. 1,00,00,000 செக் இருக்கு. நம்மால வந்து இந்த கடன அடைக்க முடியும், நஷ்டத்த ஈடுகட்ட முடியும். ஆனா நான் அத செய்ய போறதில்ல. இத வந்து நம்ம நிறுவனத்திலேயே வந்து